ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோம் டவுன் ரொமான்ஸ் எபிசோட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு இல்லையா? ஹே டேப்பா, இங்கே வந்து என் பேக் எடுறான்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறா ஒரு போமா. இந்த மாதிரி பேசுறது யாரா இருக்கும்? நம்ம ஜீ தான். இவ கூட்ட சவுண்ட்ல நம்ம ஜீவ் கீழே விழுந்து எஞ்சி விடியாடுறான்னு பாத்துக்கோங்களேன். ரொம்ப ஹாட்டா இருக்கு, சீக்கிரம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டா ஜீவும் ஓடி போயிட்டு, பச்சைக்கிளி எதுக்கு இவ்வளவு வேகமா கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் ஓடுறான். எங்க வில்லேஜோட ஹெட்டு அங்க கிளாக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, கத்தாதன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அது எப்படா எனக்கு தெரியும், அதனால தானே கத்துனேன். சரிங்க வா, இதெல்லாம் வந்து எடுன்னு சொல்றான். என்ன பண்ணணும் உனக்குன்னு சொல்லி கேட்டா, இந்த இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோ, என்னுடைய பேக்லாம் கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வந்து வைடான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சொல்ல, பேக் ரொம்ப காஸ்ட்லிடா, அதுவே 10,000 தெரியுமான்னு சொல்ல, அதுக்கு அவன், ஏன் 10,000 பேக்கை தூக்க ஜஸ்ட் 100 தான் தருவியா? எப்போவுமே 200 தான் தரணும், சரியான்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல, நீ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வாங்கிக்கடான்னு சொல்லிட்டு இவனு சொல்கிறா. ஸோ இப்போ அவன் பேக்கெல்லாம் எடுத்து வைக்கிறான். பொறுமையான்னு சொல்லிட்டு சொல்ல, இவனும் இப்போ எடுத்துகிட்டு போக போகிறான். அப்போ அந்த சைடில் நம்ம ஓடி வந்து, என்னாச்சு, என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்க, இது எல்லாமே என்னுடைய பேக் தான், என்னுடைய ட்ரெஸ் அண்ட் கிளாஸ்லாம் அங்கே வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன், அதுவும் உன்னுடைய ஃபியான்சேவா உன் கூட உன்னுடைய பெர்மிஷனே இல்லாமல் ஜாலியாக தங்கலான்னு வந்திருக்கேன்னு சொன்னதும், அதனால் என்ன, எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளாவும் சொல்ல, சரி கிரேட், நான் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவளும் வேகமாக நடந்து போகிறா. அதுவும் என்ன சொல்லிட்டு போகிறானா, ஹே ஜீவ், தண்ணி எடுத்து வை, நான் குளிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, அப்போ தான் இவளுக்கு தோணுது, என்னது தண்ணியா, வாட்டரான்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறா. இதை நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நைட்டு தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு கத்த, என்னது தண்ணி வராதா, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தண்ணி முண்டு ஊத்தி தாமா குளிக்கணும், இங்க இருப்பதியா இந்த தண்ணி தான் சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டுறாங்க. இவ்வளவுதான் தண்ணியா, இதுல எப்படி, அதுவும் இவ்வளவு ஓபன் பிளேஸான்னு சொல்லிட்டு கேட்டா, நானும் இங்கதான் குளிப்பேன், இதுல என்ன இருக்கு, நீனும் இங்க குளிக்கலாமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்ல, நான் ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறது இங்க எல்லாரும் பாக்கணுமா, நீ என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஷையா இருக்கு நீ ஃபீல் பண்றா. அதுக்குலாம் இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், அது மட்டும் இல்லாம நானே இங்க இல்லை, நான் தனியே தானே குளிப்பேன், இங்க யார் பார்க்க போறா, இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு சொன்னதும், இன்னொரு ஆளா கோஸ்டா, நீ அதை பற்றி மட்டும் பேசாதன்னு சொல்றது பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறா. நான் அதை சொல்லலை பாவ், என்னுடைய கேட்டை பற்றி சொன்னேன்னு சொன்னதும், கேட்டா அதுதான் உள்ள தூங்குதுல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு இங்கே எப்படி குளிக்கிறது, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குன்னு சொன்னதும், சரி நீ ஒன்று பண்ணு, உனக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சுன்னா இதை கட்டி சொல்லிட்டு ஒரு லுங்கி மாதிரி குளிக்கிறதுக்கு கட்டிட்டு குளிக்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்ததும் இதை எப்படி கட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்களே பிடிச்சி இந்த உள்ள காலை விடு, நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன், நீ ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொல்லிட்டு சொல்ல, இவளும் ஒரு கிளாத்தாக கட்டுறா. அப்போ பார்த்தீங்கன்னா இவள் லைட்டாக இந்த பக்கம் திரும்பி அப்பப்போ பார்க்குறா, எட்டி பார்க்குறா. இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்போ கழட்டிட்டியா, நான் பார்க்கலாமான்னு சொன்னோம். சரி இப்போ பாருன்னு சொல்கிறாங்க. அப்பயும் உள்ளார இப்படி எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாங்க கட்டி விடுறதுக்காக. அப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே க்ளோஸாக நின்றுட்டு இருக்காங்க, ஒருத்தர் பார்க்க. நம்ம ஜீக்கு கொஞ்சம் ஷையா இருக்க, அதுக்கப்புறம் பிடிச்சி கையை 2 தலையில வச்சு சொல்லிட்டு இவங்க இப்போ அந்த கிளாத்தை கட்டி விடுறாங்க. சரி இப்போ கிளாத்தை கட்டியாச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு சொன்னா, கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து இதனாலதாமா மொண்டு ஊத்தி குளிக்கணும், வரேன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்றாங்க. என்னது, இதுவே பாத்டப் மாதிரி இருக்கு, நான் ஏன் உள்ள எழுந்து குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள எழுந்து குளிக்க போறா. நோ, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, இதே தண்ணியில தான் நானும் குளிக்கணும், நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னது. என்னது இதே தண்ணி இல்லையா, எனக்கு இது சரி வரல, எனக்கு பாத்டப்பில் தான் குளிச்சு பழக்கம்னு சொன்னதும், சரி இரு நான் உனக்கு இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கிளா எங்கேயும் உள்ளே போகிறா. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாவும் அதே வந்து குளிக்கிற ட்ரெஸ்ஸோட வந்து, நீ எதுக்கு இப்படி வந்திருக்குன்னு சொல்லி கேட்டா, உன் கூட சேர்ந்து நானும் இந்த பாத்டப்பை ஷேர் பண்ணிக்க போகிறேன், 2 பேரும் ஷேர் பண்ணி குளிக்க போகிறோன்னு சொன்னதும், எனக்கு ஷையாக இருக்குப்பா, நான் மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஒன்றை மாதிரியே நானும் கிளாத் தானே கட்டியிருக்கேன், இதுக்கு எதுக்கு ஷையாக இருக்கணும், வா சேர்ந்தே குளிக்கலான்னு சொல்லிட்டு சேர்ந்து குளிக்க போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம உட்கார மொபைல்ல ஒரு சாங்கை ப்ளே பண்ணி விட, அப்படியே 2 பேரும் குளிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ஜாலியா சந்தோஷமா குளிக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்றா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கன்ஃபஸ் பண்ணியே ஆகணும், ஒத்துக்கிட்டே ஆகணும்னு சொன்னதும், என்னது ஒத்துக்கணுமா, என்னன்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்க, நீ ஷாக் ஆகுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா, சின்ன விஷயம் தான் சொல்லிட்டு சொல்றா. சரி சொல்லு கேப்போன்னு சொல்லிட்டு ஜீன்னு சொல்றா. அப்ப என்ன சொல்றான்னா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தனே, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டா. ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, எனக்கு அன்னைக்கு உன்னை அடிக்கணும் போல இருந்துச்சு, சொல்ல போனா உதைக்கணும் போல இருந்துச்சு, நீ என்ன ஒரு மாதிரி டவுனா பார்த்தல, அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனாலதான் அந்த மேரேஜ் ப்ரொபோஸ்லேயே நான் உனக்கு பண்ணணும் தெரியுமா, உன்னுடைய திமிரை அடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா
என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் ஜி உடனே என்னது கேன்சல் பண்ண போறியா, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண போறியா, அவ்வளோதானா இல்லைன்னு சொல்லிட்டு இவ பதறா. அது இல்லை லூசு, இரு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதுதான் நான் நினைக்கிறது. அன்னைக்கு நான் பார்த்ததை விட இன்னைக்கு எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுவும் நேற்று நைட்டு நீ அழுத பற்றியா, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு தான் நான் ரிலைஸ் சொன்னேன், நீ அழும் போது என் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா மட்டும்தான் இந்த மாதிரி அழுக வரும், இந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ண விரும்புகிறேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி அவளை பார்த்து கேட்க ஜி அப்படியே ஸ்டன் ஆயிட்டா. அவளுக்கு பதிலே சொல்ல முடியல, அப்படியே அவளே ஸ்டன் ஆகி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்கிற மொபைலையும் பார்க்குறா. இப்போ அந்த மொபைலை வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, நம்மளால் அடிக்கடி நியூயார்க் டைம்னே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கூட ஏனே தெரியல அந்த டைமே பார்த்துட்ருக்கான்னு சொன்னேன் இல்லையா. நியூயார்க் டைம் பார்த்ததுக்கு என்ன ரீசன்னா, இவளுக்கு அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, ஜான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு இவள் டெக்ஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவர் ரிப்ளையே பண்ண மாட்டா, என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இவங்க தான் படித்தாளா இல்லை இங்கேருந்து இந்த பொண்ணு அங்கே போயிட்டாளான்னு தெரியல, அது ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். ஸோ அந்த பொண்ணுக்கு இவள் டெக்ஸ்ட் பண்ணேன், அவள் மட்டும் ரிப்ளை பண்ணவே மாட்டா. ஒரே ஒரு டைம் மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்கா. ஸோ நீ தாய்லாந்தில் தான் இருக்கியாங்கிற மாதிரி கேட்டு, அதுக்கு நான் உனக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன், நீ மட்டும் ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டு மொபைலை கோவமாக தூக்கி போட்டிருப்பா. அதை இப்போ யோசிச்சு பார்க்குறா. இப்போ அங்கே வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசி வச்சிருக்கா போல, இங்கே வேற இவ கூட அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கா. என்ன நடக்க போதோ தெரியல. எனக்கு கொஞ்சம் குளிருது, நான் உள்ளே போகட்டுமான்னு சொல்லிட்டு இவனும் எழுந்து போக, என்னாச்சு நம்ம அப்படின்னா தப்பாக கேட்டுட்டோம், ஒருவேளை தப்பாக பேசிட்டோமோங்கிற மாதிரி கிளாவும் யோசிச்சு பார்க்குறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கிளா எப்பவும் வழக்கம் போல் எழுந்து கிளம்பி இப்போ ஜியை எழுப்புறா. ஜி எழுந்திருக்க மாட்டேங்கிறா. முடியாதுன்னு சொல்லி இழுத்து போத்துறா. வா எழுந்திரி, டெய்லி ரொட்டீனை பண்ணணும், எழுந்திரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இல்லை என்னால் முடியாது, நான் வரமாட்டேன், என்னை கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு பச்சை புள்ள மாதிரி அழுறா. அங்கேருந்து எழுது டக்குன்னு ஃப்ளோரில் போய் குப்புறப்படுத்திட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டேபிளை பிடிச்சி இழுக்கிற. இவ விடுற மாதிரி இல்லை, இவ காலை பிடிச்சி இழுக்கிறா. நீ வாசின்னு சொல்லிட்டு ஜியை பிடிச்சி இருக்க. ஜி அங்கே இருக்கிற கார்பெட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டே போறா. ஒரு வழியா வெளியில கூட்டிட்டு போயிட்டா. எதுக்காக கூட்டிட்டு போயிருக்கான்னா, டெய்லி அங்கே இருக்கிற மாங்குக்கு ஃபுட்டு கொடுப்பால அந்த விஷயத்துக்கு. ஸோ இவ கொடுக்க அவ கொடுக்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு போனால், எங்கே போகிறேன்னு சொல்லி பிடிச்சி கூப்பிட்றா. நான் பெட்டுக்கு தான் போகிறேன்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை சேர்ந்து வாக் பண்ணலாம் வா, நான் உன்னை மோட்டார் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன், எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன் வான்னு சொன்னான். யார்? நான் மோட்டார் பைக்கில், எனக்கு போகணுன்னா நானே தனியாக போய்க்கிறேன், உன் கூட ஒன்றும் வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவக்கு திட்டிட்டு போகிறா. இப்படிலாம் சொன்னால் நம்ம கிளா விடுற ஆளா என்ன. இப்போ ஸ்கூட்டியில் இவளையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வயல் பக்கமாக போகிறா. இந்த சீரீஸை நீங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன நினச்சிங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன நினச்சேன் தெரியுமா? அங்கே சுற்றி இருக்கிற பனைமரம், வயல் இதெல்லாம் பார்த்தா என்னடா இது தமிழ்நாட்டிலேயே ஷூட்டிங் எடுக்கிறாங்கங்கிற மாதிரி நினச்சேன். இந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தாய்லாண்ட்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் அதுவும் நம்ம ஊர் மாதிரி தானே, அதே வயல்வெளி, அதே பனைமரம், தூங்கு மூஞ்சி மரம், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிறது தானே இருக்குது. இங்கேருந்து சென்னை, பெங்களூர், டெல்லிலாம் எப்படி சிட்டியோ அதே மாதிரி பேங்காக், தாய்லாந்து, அவ்வளோதான். இல்லை அவங்களுக்கு நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸுங்கிற மாதிரி இப்போ தான் எனக்கே தோணுது. ஸோ இவன் ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு வர அங்கே இருக்கிற மேடு பள்ளத்துலலாம் விட்டு ஏற்றும் போது இவன் கடன்னு ஆடுறாசி. இந்த மாதிரி ரோட்லலாம் அவள் போனதே இல்லை, அதுவும் இப்படி ஸ்கூட்டியில் அவள் போனதே கிடையாதுல்ல. ஸோ என்னை பிடிச்சிக்குமாங்கிற மாதிரி கிளாஸ் சொல்ல இவளும் அப்பப்போ பிடிச்சிக்கிறா. இருந்தாலும் அவளால் அந்த கடன்னு இருக்கிறதுல போக முடியல. சுற்றி பணம் வர பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இவளும் அப்படி பிடிச்சிட்டு வரவும் ட்ரை பண்ணுறா, அப்பவும் முடியல. என் செஸ்ட்டை பிடிக்காதான்னு சொல்லிட்டு கிளாஸ் சொல்ல, நான் எங்கே அங்கே கையை வச்சேன், நான் இடுப்பை தான் பிடிச்சிருக்கேன்னு இவ சொல்ல. ரெண்டு பேரும் கடைன்னு அந்த வண்டியில் ஆடிக்கிட்டே போகிறாங்க. கிளாவுக்கு ஜாலியாக இருக்குது, ஜீக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்களேன் தூங்கு மூஞ்சி மரம் இருக்குது தாய்லாந்தில்.
சரி வா இங்க உட்காரு. வில்லேஜ் எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷா பார்த்து என்ஜாய் பண்ணு. பேங்காக்ல அந்த டஸ்ட்லாம் தெரிஞ்சிட்டு இருந்திருப்ப, இங்க எப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அழகா காட்ட. அதுக்கு நம்ம ஜி அவ எங்க டஸ்ட்ல தெரிஞ்சா, ஏசி கார்ல தான் எப்பவுமே இருப்பா இல்லையா, அவ நக்கலா சிரிக்கிறா. சோ அங்க இருக்கிற அந்த கட்டில அழகா தொடச்சி வாமா உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார சொன்னதும் ஜி இப்ப உட்கார்றா. உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டா, நல்லா தான் இருக்கு, கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்குன்னா ஓகே, பட் ரொம்ப நேரம்லாம் என்னால இங்க ஸ்டே பண்ணவே முடியாது, பயங்கர போர் அடிக்கும்னு சொன்னதும், அதுக்குங்களா நீ போர் அடிக்காம இருக்குன்னா உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நான் கொண்டுட்டு வரேன்னு சொன்னதும், நோ தேங்க்ஸ்மா, எனக்கு இந்த ஃபார்மிங் இந்த சைட்லாம் பிளானே கிடையாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போதான் கிளா என்ன சொல்றான்னா, உங்களுக்கு நான் லீஸை எதுக்கு தெரியுமா ரினியூ பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஸ்டார்டிங்ல நான் நோ சொன்னதுக்கு ஒரே ரீசன், பேங்காக்ல ஒரு அக்ரிகல்ச்சர் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அக்ரிகல்ச்சர்னா என்ன அப்படிங்கிறத சொல்லணும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் காட்டணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போதான் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க சீக்கிரம் படித்து பெரிய ஆள் ஆவாங்க, அது மூலயமா அவங்களுக்கு நிறையா வேலை கிடைக்கும், அதுக்கு தான் ட்ரை பண்ணேன், பட் ஒன்றை பார்த்ததும் விழுந்துட்டேன், கடைசியில் எல்லா பிளானும் கேன்சல் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்ல. ஜி அப்படியே இவளையே பார்க்குறா. உண்மையாகவே நீ எவ்வளோ கைண்டான பர்சன் தெரியுமா, ரொம்ப பெரிய ஆளுங்கிற மாதிரி ஜி சொல்ல. பின்ன என்ன, என்கிட்ட நிறைய இருக்கு, அதை 4 பேருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா அவங்களும் நல்லா இருப்பாங்கங்கிற மாதிரி இவ சொல்ல. ஜி அதுக்கு சரி லேண்ட் மட்டும் உங்ககிட்ட இருக்குன்னு நான் கேள்விப்படலையே, இன்னும் உனக்கு நிறைய பிளாட்ஸ்லாம் இருக்காமே சிட்டி சைடில், நான் கேள்விப்பட்டேன், அதை பற்றி நீ எதுவுமே சொன்னது இல்லையேன்னு சொல்லி கேட்டதும், உங்க ஃபேமிலி கூட தான் ரிச்சு, ஆனா பாருங்க ஏன் லேண்டை தான் தேடி வந்திருக்கீங்க, எனக்கு இதை பத்திலாம் கவலை இல்லை, நீங்க எல்லாம் எதை வேணாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, எது வேணாலும் நான் உங்களுக்கு தரேன், எனக்கு இது வேணும் அதனால தான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு ஜி சொல்ல. என்னது வேணுமா, எதுக்கு வேணும்னு சொல்லிட்டு கிளா கேட்குறா. அதாவது இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னுடைய இது எல்லாமே என்னுடையதான் இருக்கணும், என் பேரில் நீ எழுதி கொடுத்துடணும், என்னுடைய மேரேஜுக்கு டவுரி மாதிரின்னு சொல்லிட்டு இவ கேட்டிருப்பாள்ல. ஸோ அதை பற்றி சொல்கிறா. ஆமாம் சரி நீ சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே உனக்கே கொடுத்துட்றேன்னு சொன்னது நிஜமாவா, எல்லாமே வா எனக்கேவான்னு சொல்லிட்டு ஜி கேட்குறா. ஆமாம் எல்லாமே உனக்கு தான், எதை வேணாலும் எடுத்துக்கோ, அது எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு ஜி கிட்ட சொல்ல. ஜிக்கும் அப்பாடா நமக்கு கிடைச்சதுங்கிற மாதிரி நினைக்கிறா. சரி நான் நேத்தியே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், சும்மா உன் மொபைலே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சீரியஸாக இருந்தியே நேத்தி குளிக்கும் போது, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா. அடிப்பாவி இதெல்லாம் நோட் பண்ணியிருக்காளே நினச்சிக்கிட்டு, அதில் என்ன இருக்கு, நான் எப்பவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற பர்சன், ஸோ அதனால நான் பார்த்தேன், இட்ஸ் யூஷுவல்ங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கையை நீட்டா. இவளும் கையை தான் கேட்குறாளான்னு சொல்லிட்டு இவ கையை எடுத்து மேலே வைக்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டா. நீ இதுதானே சொன்னேன், நான் ஒன்றும் இதை சொல்லலை, கீயை கொடு நான் ஸ்கூட்டியை ஓட்டுறேன்னு சொன்னதும், என்னது நீ ஓட்டுறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. கொடு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவளும் கேட்க, சரி இந்தான்னு சொல்லிட்டு கீயும் கொடுக்குறா. இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த ஸ்கூட்டியில் போக, ஸ்கூட்டியில் வீட்டுக்கு போவோமா பரலோகம் போவாங்கிறது பயந்துக்கிட்டே போறாங்களா. ஏய் நீ எதுக்கு இப்படி ட்ரைவ் பண்ணுறேன்னு கேட்டா. நீ ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் பிடிச்சிக்கன்னு சொன்னா. இவளும் இடுப்பை பிடிச்சிக்கிறா. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. இப்படியே வீட்டுக்கு போயிடுவோமா இல்லை கீழே விழுந்துருவோமான்னு சொல்லிட்டு கிளா கேட்டுட்டு வர. பயப்படாத ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் பத்திரமா வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறேன்னு. இப்போ வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. எல்லாரும் கிடையாது, கிளாவும் ஜியும் மட்டும். ஸோ ஜி என்ன கேட்குறான்னா, கிளா இதெல்லாம் நீ பண்ணியான்னு சொல்லி கேட்டா. இது எல்லாமே நானே பண்ணேன் உனக்காக, எவ்ரிதிங் மேட் பை மீன்னு சொன்னதும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறா. அதுக்கு கிளா என்ன பண்ணுறது, எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்னமோ உன்னுடைய பிஸ்னஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தோணுது, நீ என்னை ட்ரீட் பண்ணுறதுமே அப்படி தான் ட்ரீட் பண்ணுறியோன்னு தோணுதுன்னு சொன்னதும், ஐயோ திரும்ப சுற்றி இங்கேயே வராளேன்னு சொல்லிட்டு ஜியின் டென்ஷன் ஆகிறா. அதை புரிஞ்சுக்கிட்டேக்களா. சரி இப்போ நீ எனக்கு எந்த ஆன்சரும் சொல்ல வேணாம், நான் ஒன்றும் ப்ரெஷரும் பண்ண மாட்டேன், நான் வெயிட் பண்ணுறேன், இப்போ சாப்பிட்லாமான்னு சொன்னதும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. சரி உன் அசிஸ்டண்ட் எங்கே போனான், அவன் எங்கே இன்றைக்கி ஃபுல்லாக காணுமேன்னு சொன்னதும், அவன் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்கிறா. ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், டயாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்காக போவாங்க இல்லையா, போயிட்டு வந்தாலே ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவன் ரெஸ்ட்டு தான் எடுப்பான், படுத்த படுக்கையாக கிடப்பான்னு சொன்னதும் ஜிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணுறா. சரி அவன் தான் இன்னும் இப்போயோ அப்போவோன்னு இருக்கான்ல, அப்படி இருக்கும் போது எதுக்கு காசுன்னு காசுக்காக பறக்கிறான்னு சொன்னதும், இவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டலில் எல்லாமே ஃப்ரீ தானா, பட் இவன் இங்கே சம்பாதிக்கிற காசு சேர்த்து வைக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவானா. ஸோ அதை கூட அவனுக்காக அவன் வச்சுக்க மாட்டானா. அதெல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கி நீ எங்கே போகிறேன்னு சொல்லு, நானும் வரேன்னு சொல்லிட்டு ஜி சொல்ல. அதுக்காக நானா அந்த பஃபலோ 2 இருந்துச்சு இல்லையா, அதோட நேமை சொல்லி அதை கூட்டிகிட்டு
அங்கே இருக்கிற சேரு சகதியமான இடத்துக்கு தான் போகிறேன், நீயும் வரியான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாக நானும் வரேன்னு 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. பட் இந்த ட்ரெஸ்ஸோட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவளோட இந்த ஃபெர்டிலைசர் ட்ரெஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ட்ரெஸ்ஸை ஜீக்கு கொடுத்து அவளும் போட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் கிளா அப்படியே பார்க்க, ஏன் இந்த ட்ரெஸ் எனக்கு செட் ஆகலையா, நான் வேணா கழட்டிடவான்னு சொல்லிட்டு இவ ட்ரை பண்ண. வேணாம், ஒன்றை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் நீ அழகாக இருக்க ஜீன்னு சொல்லிட்டு கிளாஸில் காம்ப்ளிமெண்ட்ரிக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு விஷயம் கேட்குறா, இந்த 1888ன்னு இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ஜீ கேட்க, அதுக்கு அந்த ஃபெர்டிலைசருடைய ஃபார்முலா தான் அதுன்னு சொல்கிறேன். ஃபார்முலாவா? நான் என்ன நினச்சேன்னா இது லக்கி நம்பரில் நினச்சேன்னு சொன்னதும், லக்கி நம்பரா, இது எதுக்கு லக்கி நம்பர்னு கேட்டதும், அது உனக்கு தெரியாதா, இரு நான் உனக்கு போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து அதில் 18ன்னு போடுறான். 8 இந்த மாதிரி போட்டு நான் யாரையுமே பார்த்ததில்ல, என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஒத்து பார்க்குறா. இப்போ பாருன்னு சொல்லி காட்டினா இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. அதாவது ZSI அப்படிங்கிறத அந்த 18லேருந்து இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் இவ சொல்லியிருக்கா. சரி, இதுக்கப்புறம் இதை நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளா வாங்கி வச்சுக்கிட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. போகும்போதே அந்த பஃபலோ 2 சாணி போட, ஐயோ சாணின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு ஓடுறா. அதை மிதிச்சிடாதுன்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல, இப்போ 2த்தையும் கொண்டுட்டு போய் அந்த சேராக இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுடுறாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபிஷ்ஷிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு போகிறாங்க. நான் பண்ண மாட்டேன், என்ன இதெல்லாம் கூட்டு சேர்க்காதுன்னு ஜீ சொன்னதும், சரி நான் பண்ணுறேன், நீ வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே அவள் மீன் பிடிக்க இவ ஒரு இடத்துல பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே போகுது இங்கே போகுதுன்னு சொல்லிட்டு ஜீ கத்திக்கிட்டே இருக்கா. உனக்கு பிடிக்கணும், நீனே வந்து பிடிக்கிட்டு என்ன இதுக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்க, நான் இன்னும் நீ ஃபஸ்ட்டு சொன்ன இடத்துல தான் இருக்கேன்னு சொன்னதும், நீ சரியான வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்போ ஆர்வமாக இருக்குது. ஒரு விஷயத்த ஒருத்தவங்க செஞ்சது வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஆர்வம் வந்துடும், அதை நம்ம சரியாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவளுக்கு இப்போ அதை பண்ணணும் போல இருக்குது. சரி, என்னை வந்து கூட்டிகிட்டு போன்னு சொன்னதும் கரைக்கிட்ட கொஞ்சம் தூரம் வந்து இவளை கையை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு வந்து இப்போ 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்கிறாங்க. அதுலேயும் கிளாவை விட ஜீ நல்லா மீன் பிடிக்கிறா. அவள் ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிடுறா. வா சூப்பர்னு சொல்லிட்டு சரி இதை நம்ம குக் பண்ணி சாப்பிட்லான்னு இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம கிளா தான் ஜீக்கு அதை ஊட்டி விடுறா. வா ஆசமாக இருக்குது, டேஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போவுமே ஜீ என்ன சொல்கிறான்னா, இது எதனால் டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா, என் கையால் நானே பிடிச்சேன்ல அதனால தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதும், அடி பாவி அந்த கிரெடிட்ஸ் கூட உனக்கு தான் நாடின்னு கிளா பார்க்குறான். அந்த அளவுக்கு யோசிக்காத, அப்படிலாம் இல்லை, ஒரு விஷயத்த நீனே உன் கையால் பண்ணும் போது அதில் ஓவர் டேஸ்ட்டாக இருக்கும், அதை நீ உணர முடியும். இப்போவும் அப்படி தான், இந்த மீனை நீனே பிடிச்சி நீனே ஃப்ரை பண்ணதுனால அது உனக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதும், சரி எப்படியோ என்னால் தானேன்னு சொல்லிட்டு ஜீக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி இன்னொரு வாய் கொடுன்னு சொன்னதும் அவளை இன்னொரு வாய் ஊட்டி விடுறா. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாளுங்க. இப்போ சரி வா ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு கை கால்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கங்கே செயல்பட்டுருக்கு. நம்ம ஜீயோட கையில் இருக்கிறத வாஷ் பண்ணி விடுறாங்களா, இந்த மாதிரி 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஜீயோட கையை வாஷ் பண்ணி விட்டுட்ருக்கா. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் கையை அப்படியே ரொம்ப ஸ்லோ மோஷனில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொமான்ஸோடு வாஷ் பண்ணிகிட்ருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த பிளானை பண்ணுறா. உன் கழுத்துலேயே கொஞ்சம் சேரு இருக்குன்னு சொன்னதும், சரி வாஷ் பண்ணி விடுன்னு அவன் சொல்ல. ஸோ வாஷ் பண்ணி விடுறதுக்கு கழுத்துக்கிட்டே கையை கொண்டு போனவ அவளுடைய ஃபேஸையும் ஜீயோட ஃபேஸ் கிட்ட கொண்டு வரா. அப்படி அவள் கொண்டு வரும்போது அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரா. சரி கிஸ் பண்ண மாட்டா, அப்படி கிட்ட வருவான்னு பார்த்தா என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாள். ஒரு செகண்ட் ஜீ அப்படியே கம்முன்னு இருந்துட்டு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ லைனை கிராஸ் பண்ணுறேன்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போகிறா. கிளாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜீ நில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று நிற்க சொல்கிறாங்க. ஜீ நிற்கவே இல்லை, வேகமாக அந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளா அதே இடத்துல நிற்கிறா. இந்த இடத்துல எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.